நீங்க அந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி ஆப்பை பயன்படுத்துனீங்கன்னா அங்க ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு. அதை நீங்க அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவீங்க? உங்களுடைய பண தேவைக்காக நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்க. இனி அதை பயன்படுத்த முடியாது, மறந்துருங்க. ஏன்னா என்பிசிஐக்கு இது சம்பந்தப்பட்ட புகார் நிறைய போயிருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா என்பிசிஏ அதுக்கு ஒரு லிமிட் வச்சாங்க, 2000 சொல்லிட்டு. அப்படியும் என்பிசிஏ திருப்தி ஆகல. அதனால மொத்தமா அந்த ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை தூக்க போறாங்க. எப்போன்னு கேக்குறீங்களா? 1 அக்டோபர் 2025 முதல் நீங்க இந்த ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. ஆமாங்க, அந்த ரிக்வஸ்ட் எங்க இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் பேயை ஓபன் பண்றேன். இப்போ ஒரு கான்டாக்ட ஓபன் பண்றேன். இந்த நம்பர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன். இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் என்ன காரணத்துக்காக எல்லாத்தையும் செட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அவருக்கு அந்த ரிக்வஸ்ட் போயிடும். அதை அவர் ஓபன் பண்ணி பார்த்து யூபியோட பின்ன கொடுத்தா போதும், அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல ஏறிடும். இதுல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு, அதனால இந்த ரிக்வஸ்ட தூக்க போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.